41 பேர் செத்ததுக்கு எவன் காரணம்? திமுக காரணம் சொல்றாரு சார். நான் கூட தான் சொல்லிட்டு இருந்தேன். ம். ஆவி உள்ளார பூந்து அடிச்சதுன்னு. ஆமா. ஆமா. ம். ஆவி உள்ளார பூந்து அடிக்கிறத ஒருத்தன் நம்புறான்னா ம். அவன் அறிவாளியா முட்டாளா? முட்டாள். நாடு எந்த அளவுக்கு கொண்டு போய் இன்னைக்கு இருக்குது, அது யாரு கொண்டு போய் வச்சது? நீங்க தான். நாங்க தானா? ம். ஒரு விஷயம் தெரியுமா? ம். ஒரு பக்கெட்டு ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. ம்ஹ்ம். ஆமா. கமலஹாசன் படமும், ரஜினிகாந்த் படமும் வர்றப்ப, ரஜினிகாந்த் படம் வந்து கமர்ஷியலைஸ்டா இருக்கும் அப்படிம்பாங்க. ம். கமலஹாசன் படம் வர்றப்ப, அறிவார்ந்த விஷயமா இருக்கும், புரியவே இல்லம்பாங்க. ம்ஹ்ம். ஆனா, அறிவார்ந்த விஷயத்த திருப்பி திருப்பி படமா பண்ணியிருந்தா, ம். இன்னைக்கு இந்த சமுதாயம் எப்படி இருந்திருக்கும்? ஆமா. சூப்பரா இருந்திருக்கும். ம்? சூப்பரா இருந்திருக்கும். ஒரு குருதி புனலை புரிஞ்சுக்கிறதுக்கு 20 வருஷம் கழிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குங்களாம். அன்னைக்கு அந்த படத்தை பார்க்கறதுக்கு கம்யூனிட்டி பை எவனும் இல்ல. ஃபிளாப் பண்ணிட்டாங்க. ம்ஹ்ம். அறிவில்லாத சமுதாயம் அறிவாகிறதுக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. ம்ஹ்ம். அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. அது போல உங்களுக்கு டைம் எடுத்திருக்கு. டைம் எடுத்திருக்கா? ம். ஹலோ, ம். டைம் எடுத்தா கூட திருந்துறதுக்கு இல்ல. ஓ! ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? எங்க தலைவன் துப்பாக்கின்னு ஒரு படம் நடிச்சாப்ல தெரியுமா? ஆமா. நடிக்கிறப்ப சொல்லியிருக்காரு, இந்த படம் அட்டர் ஃபிளாப் ஆகும் அப்படின்னு. ஆ. அந்த ஜட்ஜ்மெண்டே இல்லாம கமிட்மெண்ட்டுக்கு படம் பண்ணவனுங்க. ஓ! சரி, சரி. ஆமா. எல்லாம் கமர்ஷியல் கமர்ஷியல்னு சொல்லி, ம். கடைசியில என்ன கமர்ஷியல் எந்த கண்டிஷன்ல நம்ம கலாச்சாரத்தை கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு? ஆமா. ஆ? கத்தி எடுத்து வெட்டினா படம் ஓடுங்கிற அளவு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. ம்ஹ்ம். இப்ப எந்த கம்யூனிட்டி ஹீரோ ஆனாலும் எல்லா கம்யூனிட்டியும் கத்தி எடுத்து சுத்துறான். ஆமா. ஆ? இத பார்த்து பல பேர் கெட்டு போறாங்க. ஹீரோ சேம் பண்ணி. புரியுதா? புரியுது.